ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். அன்போடு அழைத்ததான பாஸ்டர் அம்மா பிள்ளைகள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேரை காணுமே, லேட்டாக வருவாங்க. சரி, நானே இன்னைக்கு லேட் ஆயிருமோன்னு நினச்சேன். ஆனாலும் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துட்டேன் தேவனுடைய கிருபையினால். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்ம சபை நிரம்பி வழியணும்னு? எத்தனை பேர் நினைக்கிறீங்களா? எப்படி நிரம்பும் சொல்லுங்கள். எப்படி சும்மா தானாக எதுவாக நடக்குமா? நம் ஒவ்வொருவர் மூலமாக தேவன் கிரியை செய்வார், ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அவருடைய வாயாக இருப்பீர்கள். போகிற இடத்துலெல்லாம் அந்த மைண்டோடு தான் நம்ம இருக்கணும். ஆமாம், புதிய ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்து சபையை நிரப்புகிறதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதாவது நமக்கு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிதானா? என் பிரச்சனை தீரட்டும், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லா ஊழியத்தை விட எது பெஸ்ட்டு ஊழியம் தெரியுமா? தனிநபர் ஊழியம். நீங்கள் தனிநபராக போய் மற்றவங்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லி அப்படி நீங்கள் செய்கிற ஊழியம் எந்த செலவும் இல்லை. ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவான். பெரிய குருசர் நடத்தி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதில் இருக்கிற ரிசல்ட்டை விட தனிநபர் ஊழியத்தில் நல்ல பலன் கிடைக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை சந்திக்கணும், வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளை சந்திக்கணும், பெரியவர்களை சந்திக்கணும். உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் சந்தித்து அவர்களோட பேசி நீங்கள் அழைச்சிட்டு வரணும். அல்லேலூயா. அழைச்சிட்டு வருவீங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்காங்க. தொடர்ந்து முயற்சி எடுங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளால் சபை நிரம்ப தேவன் உதவி செய்வார். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் புதிய ஆலயம் கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகிறது. ஏர்வாடிலிருந்து வள்ளியூர் போகிற பாதையிலே ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு ஒரு 22 சென்ட் இடம் வாங்கியிருந்தோம். அது தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். ஆண்டவர் இப்பொழுது அதை வேலைகளை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 35க்கு 70 என்கிற கணக்கில் சுமார் 2500 சதுர அடியில் ஒரு ஆலயம் கட்ட எனக்கு இந்த அளவு ஆண்டவர் சொல்லும்போது நான் சொன்னேன், இது ரொம்ப பணம் ஆகும் ஆண்டவரே, என்னால் அதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ குறைக்கிறதுக்கே ரொம்ப காலம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், குறைக்க கூடாது அப்படின்னார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நடத்துகிறபடி அதை செய்து வருகிறோம். உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணினா போதும். நீங்கள் யாரும் காணிக்கையெல்லாம் எனக்கு தர வேண்டாம், அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் காணிக்கையை விட பணத்தை விட பெரிய உதவி என்ன சொல்லுங்கள்? ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்காக வேண்டி ஃபாஸ்டிங் போட்டுலாம் ஜெபம் பண்ணு நான் சொல்லலை, அப்படி செய்யவும் மாட்டோம் இல்லையா? உங்கள் ஜெபங்களில் நீங்கள் ஒரு நிமிடமோ 2 நிமிடமோ என்ன செய்யுங்க, கொஞ்சம் நினச்சி ஏர்வாடி சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுக்கு நீர் உதவி செய்யும், இவ்வளோன்னு சொன்னாலே போதும். அல்லேலூயா. அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் அதற்குரிய நிறைவான பிரதிபலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது
வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. உங்களுக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை திட்டவட்டமாய் சொன்னார். அது என்ன வார்த்தைன்னு சொன்னால், திடமனதாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? திடமனதாயிரு. ஸ்தோத்திரம். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? பலங்கொண்டு திடமனதாயிரு. உலகத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மனம் என்பது என்னதான் தெரியாதா உங்களுக்கு? மனம் ஒரு குரங்கு அது தாவிக்கிட்டே இருக்கும். குரங்கு இங்கேருந்து அங்கே தாவும், அங்கேருந்து அங்கே தாவும், ஒரு நிமிஷத்தில் பல கிளைகள் தாண்டி வந்துடும். இந்த மனமும் அப்படி தான் அப்படின்னு உலகம் சொல்லுது. ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டோம். சில வேளைகளில் ரொம்ப உற்சாகமாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சில வேளைகள் ரொம்ப டவுன் ஆயிடுவோம். ஏன் இவனை பார்த்து இப்படி சொன்னார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தலைவன் யார்? மோசே. மோசையினுடைய காலம், மோசையினுடைய ஊழியம் முடிவுக்கு வந்தது. எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 120 வருஷம். 120 வருஷத்தில் அது 3 பகுதியாக 40 வருஷம் எங்கே இருந்தான்? அரண்மனையில் இருந்தான். 40 வருஷம் ஆடு மேய்த்தான். அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினான். அவன் மரித்து போனான். தேவனே அவனை என்ன செய்தாராம்? வாசித்திருக்கீங்களா? அடக்கம் பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் கல்லறை எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சரி, பிற்பாடு அதுக்கு அடுத்தபடியாக தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவா ஏற்கனவே மோசையோடு உதவி செய்கிறவனாக, ஆசரிப்பு கூடாரத்தை கவனிக்கிறவனாக, இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த யோசுவாவுக்கு நல்லா தெரியும். ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் வாக்கு பண்ணின தேசத்துக்கு அவங்க போய் என்ன செய்யலை? சேரலை. என்ன வாக்கு பண்ணியிருந்தார் தேவன்? கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன். அந்த தேசத்துக்குள்ளே இன்னும் போகலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இனி தொடர்ந்து இந்த ஜனங்களை யார் நடத்திட்டு போகணும்? யோசுவா தான் நடத்திட்டு போகணும். அப்போ அவனுக்கு மனநிலை எப்படி இருந்ததோ தெரில. ஆண்டவர் அவனை என்ன செய்கிறாரு? தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்களும் தைரியத்தெல்லாம் இழந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிற வார்த்தை திடமனதாயிரு. அல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. மனதை தளர விடக்கூடாது. என்னைக்கும் தைரியமாக நிற்கணும், தைரியமாக போராடணும், தைரியமாக எதிர்த்து நிற்கணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். யோசுவா பார்த்து சொல்கிறார், நீ எப்படி இரு? திடமனதாயிரு. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் பல போராட்டங்கள் உண்டு. ஆண்டவராய் இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், உபவாசமெல்லாம் இருக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், சர்ச்சைக்கு போகிறேன், எல்லா கூட்டத்தையும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது? எனக்கு ஏன் மாற்றம் வரல? நீ எல்லாம் செய்தாலும் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்து வைத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது எதற்காக வென்றால் உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய பிரயோஜனத்திற்காக. சில வேளைகள் அது நமக்கு எப்படி தோன்றும்னு சொன்னால் தீமையாய் தோன்றும். அதை தீமையாக நினைக்கக்கூடாது.
அந்த தீமையாய் தோன்றுவது நமக்கு எப்படி மாறும்? நன்மையாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒரு நாளும் தேவன் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர், ஜீவனுக்கு ஈடான இரத்தத்தை சிந்தினவர். ஏன் என் வாழ்க்கையில் மாற்றம் வரல? ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? இப்படியெல்லாம் சில வேளைகளில் புலம்புவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து போனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கணுமா? திடமனதாயிரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், அவமானம் வரும், வியாதி வரும், போராட்டங்கள் எல்லாம் வரும். எல்லாம் வந்தாலும் எப்படி இருக்கணும்? திடமனதாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இல்லை குடும்பத்தில் ஒரு தலைவி, உங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் மனசை தளர விடும்போது உங்கள் பிள்ளைகளும் என்ன ஆயிடுவாங்க? அப்பாவே இப்படி ஆயிட்டாங்க, அம்மாவே இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் திடனாய் நிற்கும்போது பிள்ளைகளும் தைரியமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இதில் நம்ம எப்போதுமே ஸ்தோத்திரம் கவனமாக இருக்கணும். தாவீதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆ ஆ ஆ ஆ தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. என்ன நடந்தது அங்கே? அந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காரியங்கள் நமக்கு புரிய வரும். அதாவது அமலேக்கியர் இவங்க, அதாவது தாவீதும் அவனோடு உள்ள ஆட்களும் இல்லாத வேளையில் அமலேக்கியர் தாவீதுடைய மனைவிமார் மற்றும் அவருடைய உடைமைகள் எல்லாம் சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் வசனம், அதில் ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் என்ன செஞ்சாங்களாம்? சத்தமிட்டு அழுதாங்க. பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. எல்லாமே போயிட்டு தாவீதுடைய மனைவிமாரெல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீக்கரை ஆக்கிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. ஒருத்தரையும் கொல்லலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையிலே தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டான்? நெருக்கப்பட்டான். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நம்ம சொல்லுவோம், நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். எப்போதுமே நான் எங்கள் சபைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்னென்னா, நம்மை நாமே என்ன செய்யணும்? தயார்படுத்திக்கணும். அல்லேலூயா. ஸோ அழுதாங்க, உண்மைதான். சத்தமிட்டு அழுதார்கள், ஒப்பார் வச்சாங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுதே, எல்லாம் போச்சுதே அப்படின்னு சொல்லி கத்துனாங்க, கதறினாங்க. அடுத்தால் என்ன சொல்லியிருக்குன்னா, தாவீது அதோட தளர்ந்து போகலை, மனசை தளர விடலை, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. குறை சொல்லல, குற்றம் சொல்லல, கர்த்தருக்குள்ளால திடப்படுத்தி கொண்டான், மனதை தளர விடல. அல்லேலூயா. 1000 பிரச்சனை இருக்கும் பாருங்க. குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், வேலைன்னா பிரச்சனை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல 4 பேர் நமக்கு விரோதமாக எழும்பதான் செய்வாங்க. அல்லேலூயா. சர்ச்சில் ஒரு பிள்ளை நர்சிங் படிச்சுட்டு நர்சிங் வேலைக்கு போகிறான். அது கூட வேலை செய்கிறவங்க அவங்க சொல்கிற அவங்க எல்லாம் ஒரு மாதிரி என்ன இது பண்ணுறாங்க, என்ன எப்படியாவது விரட்டணுன்னே நினைக்கிறாங்க. சிலது ஒத்து போகாது, பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை பற்றி டாக்டர்கிட்ட தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், நல்ல ஜெபம் பண்ண, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா மனம் தளர்ந்து போகலை. இன்றைக்கி அங்கே தான் வேலை செய்கிறா. தேவ கிருபையினால் சோத்திரம் கொஞ்சம் முன்னக்கூட்டியே போய்
அதெல்லாம் கதவை திறந்து, சாவியை விட்டு தான் இருக்கும், கதவை திறந்து காரியங்களை செஞ்சு க்ளீன் பண்ணி. இப்போ டாக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சுது. ஒரு வழியிலேயே சொல்லுங்கள். சில நெருக்கங்கள் இருக்க தான் செய்யும். சிலர் அப்படி தான் நினைப்பாங்க, எப்படி இவங்களை துரத்தலாம், எப்படி இவங்களை நெருக்கலாம், எப்படி இவங்களை அழ வைக்கலாம், துன்பப்படுத்தல், இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்காக நம்ம நிற்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது யோசுவாவுக்கு அப்புறம் தாவீதுக்கு நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ஒரு திட மனதை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. யோசுவாய் திட மனதாயிரு என்று சொல்லுங்க. அவன் ரொம்ப கலக்கத்தில் இருந்திருப்பான். எப்படி இந்த ஜனங்கள், மோசமான ஜனங்கள்லாம், நிறைய காரியம் கண்ணால் பார்த்தவன், எப்படி நான் இவர்களை நடத்துவேன் அப்படின்லாம் கலங்கியிருப்பான். ஆனால் ஆண்டவர் தைரியப்படுத்தினார். ஸ்தோத்திரம். தைரியத்தோடு அந்த பணியை அவன் செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்போதும் எப்படி இருக்கணும்? திட மனதாக இருக்கணும். சில வேளைகளில் நல்ல செய்தி உங்களுக்கு வரும், சில வேளைகள் என்ன செய்தி வரும்? கெட்ட செய்தி வரும். சரிதானா? இப்போ நல்ல செய்தியோட கெட்ட செய்தி தான் நிறைய கேட்குறோம். கெட்ட செய்தி தேசத்தில் பெருகி போச்சுது. என்ன செய்தி வந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் மேல் நாம் உறுதியாக நிற்கணும், சார்ந்து இருக்கணும். ஸ்தோத்திரம். திடமனதாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம குறைந்து போகக்கூடாது. சரிதானா? சரி, கவனிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திடமனதாயிரு, திரும்ப இங்க சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. இதில் என்னன்னா, ஆண்டு சொல்ல, முற்பிதாக்களுக்கு நான் சொன்னதை என்ன செய்வேன்? செய்வேன். முற்பிதாக்களுக்கு என்ன சொன்னார்? இந்த சந்ததிக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன். அப்போ இவன் என்ன நினைச்சானே தெரில. சோதரம், இவர் தலைவர் இறந்துட்டார், வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? ஆண்டவர் சொன்னது எப்படி நிறைவேறும்? சோத்திரம். அதாவது தேவன் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். ஆதலால் திடமனதாக இருக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. பாருங்க, தேவன் முற்பிதாக்களுக்கு சொன்னதை கட்டாயம் செய்வார். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, நல்ல கவனிங்க. வலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. கொடுப்பேன்னு சொன்னை, நீ தான் அதை முடித்து வைப்பாய். அல்லேலூயா. அப்போ என்னன்னு சொன்ன, ஏன் திடமனதா இருன்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னது கட்டாயம் நடக்கும். வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். நம்புறீங்களா? தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் தான். அல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா? அதாவது விசுவாசி என்பவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அதாவது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவைப்படும் போதெல்லாம். இப்போ சிலர் நினைப்பாங்க என்னென்னா, என்ன யோசிப்பாங்கன்னா, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருவார். என்ன சொல்லுவார்? நான் செய்வேன், நீ கொஞ்சம் பொறுமையாக, ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு சமாதானம் வந்துடும். கர்த்தர் சொல்லிட்டாரு, ஏற்ற வேளையில் செய்வார். அப்போ ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதும் அதை நிறைவேறும்படி காத்திருப்பதும் தான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி தான் வண்டி ஓடும். சரிதானா? அப்போ உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம், எனக்கு நிறைய வாக்குத்தத்தம். என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒவ்வொன்றையா நிறைவேற்றி இருக்கிறார். நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். சொன்னதெல்லாம் நடந்ததா அப்படின்னா, ஒவ்வொரு காரியமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருவார், அதை நிறைவேற்றுவார்.
நம்புறீங்களா? இது சொல்லி நாளாச்சு, வருஷ கணக்காச்சுதே, ஒன்றும் நடக்கலையே. சந்தேகப்படாதீங்க. முற்பிதாக்களுக்கு சொன்னதை அதை கட்டாயமாக நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது நீ தான், நான் அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னேன், அதை நீ தான் அவர்களுக்கு பங்கிடுவாய். அப்படியானா ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ எப்படி இரு? திடமனதாயிரு. நான் உனக்கு சொன்னதை, முற்பிதாக்களுக்கு சொன்னதை கட்டாயம் செய்வேன். மனம் தளர்ந்து போக வேண்டாம். தேவைப்படும் போதெல்லாம் வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரிதானா? எந்த காரியத்தை குறித்தும் கலங்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கவனித்து, இதை குறித்து ஆண்டவரை எனக்கு நீர் என்ன சொல்லுகிறீர், எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தாரும், ஒரு வார்த்தையை தாரும் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். என்னைக்கு சொன்னார், எந்த டேட்டில் சொன்னார், எப்பொழுது சொன்னார், எந்த சூழ்நிலை சொன்னார், எழுதி வச்சு அது நிறைவேறும்படி நீங்கள் காத்திருக்கணும். அப்படி இருக்கீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். வாக்கு தத்துவம் நிறைவேறலையே, நான் என்ன செய்வேன்? ஆபிரகாமை அழைத்தார் இல்லையா? முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களை தானே என்ன சொல்கிறோம்? முற்பிதாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா? ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார் இல்லையா? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்ப, உன் சந்ததியில் ராஜாக்கள் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. உன் சந்ததி எப்படி இருக்கும்? கடற்கரை மணலை போல இல்லையா? வானத்து நட்சத்திரங்கள். எவ்வளோ வாக்கு தத்தம் ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுத்தார். இல்லையிலோயா? உடனே நடந்துதா? சொல்லுங்க, நடந்துதா? எத்தனை வயசில் அவனை அழைத்தார்? வாசித்திருக்கீங்களா? 75 வயதில். வாக்கு தத்தம் எப்போ நிறைவேறினது? கிட்டத்தட்ட அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது? ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப விவரமாக அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பாருங்க. அவன் எப்படி இருந்தானா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி. ஏற்கனவே சொன்னார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும். ஒன்றும் இல்லாத நிலைமை இதெல்லாம் சொன்னார். எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். வாய்ப்பே இல்லை சொல்கிறார், ஓகே, ஆனால் எந்த வாய்ப்பும் இல்லை. நம்மளும் அப்படி தான் நினைப்போம். ஆண்டவர் சொன்னார், இப்போ நிலைமையை பார்த்தா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. ஓகே, அடுத்தால பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. வயசு என்ன ஆச்சு இப்போ? கிட்டத்தட்ட 100. அப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 25 வருஷம் தாண்டி போயிடுச்சு வாக்கு பண்ணி. நம்ம 3 மாதத்துக்கு பொறுக்க மாட்டோம். அல்லேலூயா. 25 வருஷம் தாண்டி போயிடுச்சு. என்ன அப்போ நிலைமை என்ன ஆயிடுச்சு? அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் எல்லாமே செத்து போச்சு. எந்த வாய்ப்பும் இல்லை. அல்லேலூயா. அதை அவன் எப்படி இருந்தானா? எண்ணாதிருந்தான். அதை நினைக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார். சொல்லுங்க, எது செத்து போனான்னு? சொன்னதை செய்பவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், காலம் கடந்து போனது, எல்லாம் முடிஞ்சு போனது, எல்லாம் செத்து போனது, எல்லாம் அடைக்கப்பட்டது, ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தை தேவன் சொல்லி இருப்பார் என்றால் நிச்சயமா அது நடக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய். நம்ம அப்படி இருக்கணும், அவனை மாதிரி எப்படி இருக்கணும்? வாக்குத்தத்தம் சொன்னார், நடக்குமா?
அவிசுவாசமாய் அவன் சந்தேகப்படாமல். எந்த பிசாசு வரக்கூடாது உள்ள? சந்தேகம். நடக்குமா நடக்காதா? சூழ்நிலையை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. என்ன காரியத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க? என்ன மாற்றம் தேவை? ரட்சிப்பு தேவையா? விடுதலை தேவையா? சுகம் தேவையா? சந்தேகப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் ஒரு பாப்பா நேற்றைக்கே ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான். சண்டே கிளாஸ். அவளுக்கு வயசு பார்த்திங்கன்னா 6.5 வயசு. ஆனால் பெரிய பிள்ளையாக இருப்பாள், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாக இருப்பாள். சாட்சி சொல்லணுன்னா எங்கள் சர்ச்சில் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். என்கிட்ட அனுமதி வாங்கணும். பேர் எழுதி வச்சுருப்பேன். பேர் வாசிக்கும் போது வந்து சாட்சி சொல்லலாம். நேற்றுக்கு ஃபோன் வருது. பாப்பாவுக்கு பெரியம்மா அவங்க ஃபோன் பண்ணாங்க. இப்படி சாட்சி சொல்லணும்னு சொல்கிறா. என்ன சாட்சி சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டால், இப்படி அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னா, இன்றைக்கி சாட்சி சொன்னான். என்ன அற்புதம்னா, அதாவது அவள் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போவாளாம். ஆமாம், யூரின்ல கொஞ்சம் ப்ராப்ளம். இப்படி கொஞ்ச நாளாக இருந்திருக்குது. அவள் சொல்கிறா, நானே ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணினேன், ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பாப்பா சாட்சி சொல்கிறா. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் நைட்டுன்னா பல தடவை எழும்பி போவேன். இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை. நானே ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? அற்புதத்தை செய்தார். அவர் அற்புதம் செய்வாரா? அல்லேலூயா. இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ஆதலால் எந்த சூழ்நிலையும் அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற நம்புறீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணால் செய்வாரா? இல்லை வருஷம் தாண்டி போயிடுச்சுன்னா செய்ய மாட்டாரா? அப்படி இல்லை. எத்தனை ஆண்டு எவ்வளவு காலங்கள் ஆனாலும் வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படக்கூடாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினானா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் வேதம் சொல்லுகிறது, திடமனதாக இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறும். முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. சொல்லுங்க, யாருக்காக? இப்படி சொல்லுங்க, கை வைங்க. யாருக்காக? நமக்காக, எனக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்காக மாத்திரம் இல்லை, எனக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு நிறைவேறினது. அதே போல எனக்கும் என்ன செய்யும்? நிறைவேறும். அதனால தான் சொல்றார் ஆண்டவர், ஸ்தோத்திரம், திடமனதாயிரு. அல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. ஸ்தோத்திரம். நான் சொன்னது போல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தேவ சமூகத்துக்கு போய் ஒரு வசனத்தை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கங்க. அவர் கட்டாயம் சொல்லுவார். சொல்லுவாரா? அல்லேலூயா. அதை எழுதி வச்சுக்கங்க. அது நிறைவேறும்படி காத்திருங்க. சொன்னவர் நிச்சயமா செய்வார். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. பொய்யெல்லாம் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நான் இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டியதை உனக்கு சொல்லிட்டேன்ப்பா, அதை மாற்றிக்கிறேன் அப்படிலாம் கூட சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ மகிமையான தேவன். நமக்கு சொன்னதை செய்வார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சொன்னாரே, எனக்கு இதுவரை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் கலக்கத்தில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், சந்தேகத்தில் இருக்கலாம். இன்றைக்கு திரும்பவும் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்துகிறார். உனக்கு சொன்னதை நான் கட்டாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதலால் ஸ்தோத்திரம், காத்திருக்கணும். நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, 13:12 நினைக்கிறேன். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும்,
விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. விரும்பினது வரும், எதிர்பார்த்தது வரும். அல்லேலூயா. நம்மை சந்தோஷப்படுத்தாம ஆண்டவர் யாரை சந்தோஷப்படுத்த போகிறார்? சந்தேகப்படக்கூடாது. வெட்கப்படுத்த மாட்டார், தலை குனிந்து போக விட மாட்டார். நிச்சயமா தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஒருவேளை நீங்க கலக்கத்தில் இருக்கலாம். நான் எதிர்பார்த்தேன், நடக்கல, விரும்பினது வரல. ஆண்டவர் சொல்றாரு விரும்பினது வரும். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் என்ன சொல்றார்? உன் மன விருப்பத்தை நான் கட்டாயம் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. நான் என் அனுபவத்தில் பார்த்தது என்னன்னு சொன்னால், நான் எதிர்பார்த்ததை விட கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நம்மளை சந்தோஷப்படுத்துறது தான் அவருடைய நோக்கமே. பாருங்க, இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போனார் பார்த்தீங்களா? என்னைக்கு போனார்? 4வது லாசர் மரித்து 4வது நாள் போனார். எங்கே வச்சிங்க? கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க 4 நாள் ஆயிடுச்சு நாரும். அவங்களும் அழுறாங்க, இவரும் என்ன செய்கிறார்? இவரும் அழுறார். வேதம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டார் இல்லையா? அப்போ அவங்க நேசித்த ஒரு குடும்பம். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் தேவன் அவரிடத்தில் எப்படி இருந்தாராம்? அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவர் நேசித்த ஒரு குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, அவங்க அழுறாங்க, இவரும் சேர்ந்து அழுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் துக்கமாக இருக்கும்போது ஆண்டவரும் துக்கப்படுறார். என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களே, அப்போ என்ன நினைக்கிறார்? நம்மை சந்தோஷமாக வைத்திருப்பது தான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. நம்ம அநியாயமாக எதாவது கேட்குறோமா? இங்கே கேட்குறது நியாயமா அநியாயமா? இல்லை, நம்ம என்ன கேட்குறோம்? நியாயமானதை கேட்குறோம். என்ன கேட்பீங்க? இந்த உலகத்தில் இந்த ஆசீர்வாதம் இல்லை, இந்த நன்மை இல்லை, ஆண்டவரே எனக்கு தாரும், நியாயமானதை கேட்பீங்க. அப்போ அந்த நியாயமானதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இவனுக்கு சொன்னார், ஒரு பிதாக்களுக்கு நான் சொன்னேன், அது நிச்சயமாக நிறைவேறும். நீ தான் நான் சொன்னபடி அந்த தேசத்தை அவர்களுக்கு என்ன செய்வாய்? பங்கிடுவாய். நிச்சயமாக அது நடக்கும். உனக்கு சொன்னபடி, முற்பிதாக்களுக்கு சொன்னபடி நடக்கும். நீ திடமனதாயிரு. அல்லேலூயா. சோதரன் இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு நான் சொன்னது நடக்கும், நீங்களே எப்படி இருக்கணும்? திடமனதாக இருக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். மந்தை பெருகிறது போல ஆண்டவர் எதை பெருக பண்ணுவாராம்? மனுஷரை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம். ஸ்தோத்திரம். நம்முடைய தரிசனம், நம்முடைய எண்ணமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் பாரப்படணும், எல்லாரும் பிரயாசம் எடுக்கணும். நிச்சயமாக அதை நியாயமான அந்த காரியத்தை தேவன் வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சிலர் இங்கே எடுத்துட்டு இங்கே போட்டு போயிடுவாங்க. வாக்குத்தத்தம் அட்டெல்லாம் கொடுப்பீங்களே, சரி, இங்கே எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருவாங்க? ஆமாம், நான் சபையில் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்கள் முன்னக்கூட்டியே ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாருன்னு அங்கே வந்து என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். முன்னக்கூட்டியே தந்துட்டாருன்னு எதுக்குங்க வாக்குத்தத்தம்? அல்லேலூயா. இல்லை, இதுவரை உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கலன்னா இங்கே தர்ற வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வருடம் முழுவதற்கும் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார்? நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆதலால் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தமானது அப்போஸ்தலர் நடபடிகளில் 2:39 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் அல்லேலூயா. வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம்? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். நம்மளோட முடியாது. அன்றைக்கு ஆபிரகாம் அந்த சந்ததியை கொடுத்தாரா வாக்குத்தத்தம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஸ்தோத்திரம், அந்த சந்ததிக்கு அந்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆதலால் இதில் ரொம்ப கவனமாக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி இரு? திடமனதாயிரு. நான் உனக்கு சொன்னபடி நடக்கும், முற்பிதாக்களுக்கு சொன்னபடி நடக்கும், நீ தான் அந்த தேசத்தை பங்கிடுவாய். அப்போ இதிலிருந்து ஆண்டவர் நம்மோட பேசுகிற காரியம் என்னன்னு சொன்னால், சபைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேறும். அதை மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா. சொன்னதை நிச்சயமாக செய்வார். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார். இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆசைன்னா, என்ன சாப்பிடணும்? கறி சாப்பிடணும். அல்லேலூயா. இந்த மன்னாவை சாப்பிட்டு 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 நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த மரக்கறியை சாப்பிட்டு 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 நாக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. அப்போ என்ன வேணும்? கறி சாப்பாடு வேணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த கறி சாப்பாடு என்ன யோசித்தான். அதாவது ஆடு மாடுகளெல்லாம் அடித்தா உங்களுக்கு போதுமா? ஸோ அது எவ்வளோ திரள் கூட்டம், சுமார் 25 to 30 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு சின்ன கணக்கு போட்டால் ஸ்தோத்திரம், இவங்களுக்கு எவ்வளவு ஆடு மாடு வேணும் இவங்க கறி கொடுக்கறதுக்கு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னா, என் கை குறுகி இருக்கிறதோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? 30 நாள் கொடுத்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரே ஒரு காற்று மாத்திரம்தான் அனுப்பினார். ஒரு காற்று, அது என்ன செய்தது? காடைகளை கொண்டு பாளையத்திலே நிரப்பிற்று. கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவருக்கு சாதாரணமான காரியம். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கறி சாப்பாடு கொடுப்பது இந்த வனாந்தரத்தில் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து கிடைக்கும்? ஒரு காற்று அடித்தா போதும், கடலில் இருக்கிற காடைகள் பூரா எங்கே வந்துடுச்சு. ஆமாம், அவங்க எப்படி சாப்பிட்டாங்களா தெரியுமா உங்களுக்கு? வாயாலே சாப்பிட்டு மூக்காலே வர்ற அளவுக்கு சொல்லுவோம் தெரியுமா, மூக்கு முட்டை சாப்பிட்டேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் செய்கிறது அப்படி தான் பாரு. அவருக்கு சாதாரண காரியம். நம்ம நினைப்போம் ஆண்டவர் மறந்துட்டார் போல, ஆண்டவருக்கு இது கஷ்டமான காரியம் போல. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு காடைகளை கொடுப்பது எவ்வளவு லேசான காரியம். அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வது எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். சொல்லுங்க, எனக்கு உதவி செய்வது லேசான காரியம். குடும்பத்துக்கு உதவி செய்வது லேசான காரியம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வது அவருக்கு லேசான காரியம். அவர் கஷ்டமான காரியம்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற தேவனை குறித்து ஏசப்பா 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 ஏசப்பான்னு சொல்லி சொல்லி சின்னவர் ஆக்கிட்டோம். அல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவன். அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்துவார் பாருங்க. இந்த வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்தினது கொஞ்சம் தான் பாருங்க. இந்த வேதத்தின் மூலமாக தான் அவரை நாம் அறிகிறோம் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர், என்ன குணமுடையவர், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். அதாவது சொன்னது கொஞ்சம்தான், ஆனால் இதுக்கு மேலே சொன்னால் நம்ம தாங்க மாட்டோம். இதுக்கு மேலே சொன்னால் நம்ம புரிந்து கொள்ளவும் மாட்டோம். புரிந்து கொள்கிற அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வெளிப்படுத்தினது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் வெளிப்படுத்தாதது அநேகம். அல்லேலூயா. அதெல்லாம் எப்போ போய் பார்ப்போன்னு சொன்னால் பரலோகத்தில் போய் தான் பார்ப்போம். அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகிமையானவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பாருங்க. ஒரு வார்த்தை.
காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொன்னார்? இறையாதே அமைதலாயிரு. அமைதல் ஆச்சுதான். மரித்து நாறிப்போன லாசருவை பார்த்து, அந்த சரீரத்தை பார்த்து சொன்னார், லாசருவே வெளியே வா. வந்தானா? சொல்லுங்க, வந்தானா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் அற்புதம் செய்வார். வாக்குத்தத்தமானது நிச்சயமாக நிறைவேறும். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அதனால உங்க திட மனதை தளர விட வேண்டாம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், வேகமா முதல்ல வாசித்த அதே வசனம் தான். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கட்டளை விடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ரெண்டாவது சொல்கிற காரியம் என்னென்னா, அதாவது இதுவரைக்கும் முன்ன பின்ன இந்த பாதையில் யாரும் என்ன செய்ததில்லை, போனதில்லை. அது எப்படிப்பட்ட பாதை? வனாந்திரம், பாலைவனம். அங்கே மனுஷன் நடக்கவே முடியாது. வெளிநாடு பார்க்குறோம்ல, அரபு கண்ட்ரின்னு சொல்கிறோம். சிலர் போயிட்டு வந்துருப்பீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுத்துரும். எங்கே பார்த்தாலும் என்ன போட்டிருப்பாங்க? ஏசி தான். வீட்லேயும் ஏசி, சர்ச்சிலையும் ஏசி. ஏசி இல்லாமல் எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வெயிலில் நடமாட முடியாது. அவ்வளோ பெரிய பாலைவனம் அது, இல்லையா? இப்படிப்பட்ட பாலைவன பாதையில் தான் ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? நீ திகையாதே என்று சொல்கிறதுக்கு, தைரியப்படுத்துறதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:5 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படும். மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த ரெண்டாவதா முதல்ல சொன்னேன், ஏன் திடமனதாக இருக்கணும்? வாக்கு தத்தம் சொன்னது நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேறும். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் உன்னோடு இருப்பேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. கூட இருக்கணுமா? கூட வந்தால் போதுமா? கூட இருந்தால் போதுமா? அல்லேலூயா. மோசை சொன்னான் தெரியுமா? அதாவது நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் அந்த இடத்த விட்டு எங்களை அனுப்பாதிரும். நாங்கள் போய்விடவே மாட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல். கூட போனாரா? இரவும் பகலும் கூடவே போனார். மேகஸ்தம்பம் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளோ அக்கறை உள்ள தேவன். என் பிள்ளைகள் மேலே வெயில் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மேலே வெயில் அடிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? பிள்ளை தூக்கிட்டு போனால் நல்லா மூடி, அப்படி தானே? அல்லேலூயா. வெயில் போட்டால் பிள்ளை கருத்து போயிடும், அப்படி தானே? சோதரன் ஆண்டவர் பாருங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தினார். மேக ஸ்தம்பத்துக்கு கீழே. அல்லேலூயா. நைட் ஆனால் இருட்டில் தடுமாறிடக்கூடாதுன்னு சொல்லி நைட் ஆனால் ஒரு பெரிய அக்னி ஸ்தம்பம் லட்சக்கணக்கான மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அப்படி பிரகாசித்து எரிந்து கொண்டு இருக்கும். எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு ஆச்சரியமா ஆண்டவர் அவர்களோடு கூட போனார். சொல்றார், நான் மோசையோடு கூட இருந்தேன், உன்னோடும் என்ன செய்வேன்? இருப்பேன். ரெண்டாவது, திகையாதே என்று சொல்றதுக்கு ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்தும்படி என்ன சொல்றாருன்னா, நான் உன் கூட இருப்பேன். நீங்க அவர் என்னோடு கூட இருக்கணும்னு விரும்பணும். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மளை விட்டு விலகணும்னு நினைக்கவே மாட்டார். நம்ம தான் விலகி போயிடுவோம். சரிதானா? உலகத்துக்குள்ளே போனால் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, எப்போ அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு? சின்ன பாப்பாக்களாக இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? வாலிபத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? இல்லை திருமணமான பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? இல்லை பாட்டி தாத்தாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், யாருக்கு? வாலிப ஸ்டேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. குழியில் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க, எங்கேயாவது சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. நண்பர்கள் தேவைதான். ஆனால் அந்த நண்பர்கள் துன்மார்க்க நண்பர்களாக இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம், பல அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கலாம்.
அவங்களிடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களோட போனால் நமக்கு ஒத்து வராதுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். என்னென்னு கேட்டுக்கணும். யார்கிட்டையும் சண்டை போட சொல்லலை, ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப க்ளோஸாக போனால் அவங்கள்ட்ட இருந்து எதையாவது கற்றுக்கிட வேண்டியது வரும். அவங்களுக்கு அவங்க செய்கிற தவறுக்கு நாம் பழி ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அல்லேலூயா. எங்கன்னாலும் அவங்க கலாட்டா பண்ணுவாங்க, நம்ம அப்பாவி மாதிரி இருப்போம், நம்மளையும் சேர்த்து தள்ளி போட்டு கொண்டு போயிடுவாங்க. ஆதலால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உலக பிரகாரமான காரியம் இது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், திகையாதே. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் கூட இருக்கணுமா இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா? பாசமாக தான் சத்தமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் கூட இருந்தால் போதுமா இல்லை ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, அந்த ஆசீர்வாதம் வேணுமா? எல்லாரும் சொல்கிறீங்க ஆண்டவர் கூட இருந்தால் போதும். எப்போதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் இப்படி யோசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பணமும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், வீடும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீர் இருந்தால் போதும். அல்லேலூயா. அதாவது எதையாவது எதிர்பார்த்து அவரை தேடக்கூடாது. நீ எனக்கு ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல, நீர் என் கூட வந்தால் போதும், என் கூட இருந்தால் போதும். அது அவர் வந்துட்டாலே எல்லாம் வந்த மாதிரி தானே, சரிதானா? அவர் வந்துட்டா அவரோட சேர்ந்து எல்லாம் நமக்கு வந்துருச்சு. நம்ம என்ன செய்வோன்னா, அவர் வேண்டாம், என் காரியம் நடந்தால் போதும், எனக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. அவர் நம்மோடு இருந்தால் போதும், அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். அவர் கூட இருக்கிறாரா இல்லையா? உங்க கூட இருக்காரா? எத்தனை பேர் சொல்கிறீங்க என் கூட ஆண்டவர் இருக்கிறார்? அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிப்பீங்க இதெல்லாம்? ஒரு முறை நான் ஊழியத்துக்கு வந்த புதிதில் பல நெருக்கடின்னா அதை மாதிரி நெருக்கடி எதுவுமே கிடையாது, யார்ட்டையுமே சொல்ல முடியாது. நானும் பாஸ்டமாவும் ரொம்ப துக்கப்பட்டு அழுதோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் தாவீது எப்படி கதறி அழுதானோ அதே மாதிரி ரொம்ப அவமானம், ரொம்ப கஷ்டம். ஆனால் யாருக்கும் தெரியாது. அப்படி வேதனைப்பட்டு என்ன யோசித்தேன்னா, இனிமேல் இந்த ஊழியமும் நமக்கும் லாய்க்குப்படாது, இப்போ ஊழியத்தை விட்டு என்ன செய்ய வேண்டியதான், போயிட வேண்டியதான், அப்படியெல்லாம் நினச்சிட்டு ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்குதே என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்ட வேளையில் ஒரு ஊழியக்காரர் ஃபோன் போட்டு, பாஸ்டர் நீங்கள் ஒரு நைட் ப்ரேயருக்கு பிரசங்கம் பண்ண வர முடியுமா அப்படின்னு கேட்டார். இங்கே டென்ஷனில் இருக்கேன் நான். அல்லேலூயா. டக்குன்னு என்ன சொல்லிட்டேன்னு சொன்னால், என்னால் முடியாதுயா அப்படின்ட்டேன். எனக்கு என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா, ஊழியத்தை விட்டு போயிடணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்ல, வர முடியாது அப்படின்ட்டேன். வர முடியாதுன்னு சொன்னதோடு சரி. அப்போதான் விவரமே தெரிஞ்சுது. வர முடியாதுன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டார். அதை நான் உணர்ந்தேன். அந்த கொடுமையை என்னால் வர்ணிக்கவே முடியாது. அப்படி ஒரு தனி மரமாக நிற்கிறேன், வெறுமையாக நிற்கிறேன், வெறுமையான பாத்திரமாக உணர்றேன். என்னோடு கூட ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் பேசுகிறாரு, உன்னை நான் எதுக்கு அழைச்சேன் அப்படின்றார், ஊழியத்துக்கு. அப்போ நான் ஊழியத்துக்கு கூப்பிட்டா நீ போகலை, வரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், நீர் கொடுத்த ஊழியத்தை நிச்சயமாக என்ன செய்வேன் என்று ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் எனக்குள்ளே வந்தார். அல்லேலூயா. இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதையும் நாம் வெறுமையாக இருக்கிறதையும் நாம் உணர முடியும். அல்லேலூயா. ஒரு கூட இருக்கிறாரா? கூட அவர் இருக்கணும், அதுதான் பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அவர் இல்லைன்னா இந்த இடத்துல வேற யாராவது குடியிருந்துருவாங்க. வேற யாருக்காவது இடம் கொடுப்பீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சவுலை விட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? விலகிட்டார். ஒரு பொல்லாத ஆவி உள்ள வந்துடுச்சு.
அவர் கூட தக்க வைக்கிறது எப்படி, அவர் எப்போது நம்ம கூட இருக்கிறது எப்படி, அதை நம்ம காத்துக்கொள்வது எப்படி. நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, என் அனுபவத்தில் உள்ளதை சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் வேண்டாம். அல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருந்தால் போதும், நீர் என்னோடு கூட வந்தால் போதும். மோசே அதை தானே சொன்னான். அல்லேலூயா. நீ வேறு எதையும் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் அவர் கூட இருந்தால் போதும். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நீங்கள் அவரை நேசிங்க, அவரை விரும்புங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீர் என்னோடு கூட இருந்தால் போதும், நீர் என்னோடு கூட வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நிறைவை நீங்கள் பார்ப்பீங்க. தேவன் எதிர்பார்க்கிறது தான். அவர் வேணுமா, அவருடைய ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் உலகத்தோடு அழிஞ்சு போயிடும், ஆனால் என்றும் நித்தியமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? மத்தேயு 28:20 கடைசியாக சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அவர் கூட தக்க வைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் பாருங்க. சில வீடுகளில் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன், இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் இருக்கீங்களா, ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் தலைவர் யாருன்னு சொல்லி. வெளியே அப்படி போட்டிருக்கு, உள்ளே போனால் வேறு தலைவர் இருப்பார், பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த நம்முடைய பாளையத்துக்குள்ளால், நம்முடைய வீட்டுக்குள்ளால் தேவன் எப்போதுமே உலாவுவார். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவையில்லாத நிகழ்ச்சிகள், தேவையில்லாத காரியங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், மகா பெரிய தேவன் நம்மோடு நம் குடும்பத்தில் இருக்கிறார்னா எவ்வளவு கண்ணியமாக நம்ம நடந்துக்கிடணும், எவ்வளவு பயந்து நம்ம நடந்துக்கிடணும், அவரை தக்க வைக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் பெரிய காரியம். அவருக்கு பிரியமா இன்னும் எப்படி வாழ்வது, அவர் பிரியப்படுகிறபடி எப்படி நடந்து கொள்வது, இதை தான் யோசிக்கணும். அந்த தேவன் கூட இருந்தா எந்த காரியத்தை குறித்தும் நாம் திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இவனை தைரியப்படுத்தும்படி என்ன சொல்றார்? மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இது போதும் அவனுக்கு. அவன் நீ தனியாக போகலப்பா, நான் உன் கூட தான் என்ன செய்கிறேன், வர்றேன். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அதான் வேதம் சொல்லுங்க, ஒண்டியாக இருப்பதை பார்க்கலும் இருவர் கூடி இருப்பது எவ்வளோ நலம். முப்பிரி நூல் சீக்கிரமாக அறுந்து போகாது. அல்லேலூயா. முப்பிரி நூலாக தேவன் கூட இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு கணவன், மனைவி, அப்புறம் தேவன். இந்த பிரி கூட 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 பலன் கூடும். கணத்து கயிறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வடம். அது பார்த்திங்கன்னா பிரி திரிச்சு 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 தண்டி ஆயிரும் இல்லையா, பெரிய வெயிட்டு தூக்குற அளவுக்கு. அது நிறைய பிரி சேர்றதுனால அந்த பலன் வருது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனோடு அப்படி இணைஞ்சிருக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். சரிதானா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட இருந்தார்னா, மோசையோடு கூட இருந்து காரியம் செய்தது போல இந்த யோசுவாவோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்தி சென்றார். ஸ்தோத்திரம். பல தடை இருக்குது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போனது போல நாமும் பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். பிரயாணம் பண்ணுறீங்களா இல்லையா? என்ன பிரயாணம் இது? பரம கானான் பிரயாணம். அவங்க பிரயாணப்பட்டது உலக பிரகாரமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். நம்ம எங்கே பிரயாணம் பண்ணுறோம்? எகிப்தை விட்டு வெளியே வந்து எங்கே போயிட்டுருக்குறோம்? பரம கானான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பல தடைகள் வரும். ஸ்தோத்திரம். அவங்க வெளியே வந்தவுடனே முதல் தடை என்னது? செங்கடல் தடையானது. செங்கடல் தடை ஆண்டவர் என்ன செய்தார்? மோசையை கொண்டு என்ன செய்தார்? செங்கடலை ரெண்டாய் பிளந்து ஒரு வழியை உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோர்தான் தடை, அதுக்கு ஒரு வழி சொன்னார். ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நதியில் கால் பட்ட மாத்திரத்தில், கால் ஊன்றி நிற்கிற வேளையில் அந்த நதி என்ன செய்யுமா? பிரிந்து
ஓடும், குவியலாக நிற்கும். நின்றதா? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த என்ன தடை? எரிகோ தடை. அதுக்கு ஒரு வழியை சொன்னார். வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி போகிறதற்கு ஒரு வழியை சொல்லுவார். கூட இருக்கிறவர் ஐடியா சொல்லுவார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன செய்யணும்னு சொல்லுவார். ரெடியாக இருக்கீங்களா? ஆலோசனை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இதை தாண்டி போ, என்ன செய்யணும்? சுற்றி வா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுற்று, 7வது நாள் 7 சுற்று. ஆர்ப்பரி, அலங்கம் இடிந்து விழும். விழுந்துதா? சொல்லுங்க, விழுந்துதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட இருந்தால் எல்லா தடையும் தாண்டி போயிடுவோம். அவர் கூட மட்டும் இருந்தால் போதும், ஒன்றுமே இல்லை. சோத்திரம். எரிகோ எம்மாத்திரம். எரிகோவை பற்றி நிறைய விளக்கங்கள் நிறைய வேத பண்டிதர்லாம் சொல்கிறாங்க. அதில் நான் ஒரு இதில் புக்கில் வாசித்தேன். எரிகோ சுவர் அதாவது 2 பஸ்ஸு போகிற மாதிரி இருக்குமா. நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ எனக்கு தெரியல. சுவருன்னா நம்ம ஊர் அது கோட்டை சுவர் தான், சரிதானா? அது ஒரு குறுகின இடம்தான். சுற்றி வர்றது ஒரு நாளைக்கு ஒரு சுற்று, அப்புறம் 7 சுற்றுறங்கிறது அது பெரிய இடம் கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு இது என்ன சொல்லுன்னு சொன்னால், இப்போ ஏர்வாடியில் அந்த பஸ் திரும்புகிற இடத்துல இருந்து அப்படியே 1 2 அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து அப்படியே சுற்றி கோயில் வாசல் அப்படி வர்ற தூரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அந்த மதில் வீதி பார்த்திங்கன்னா 2 பஸ்ஸு போகுமா ஒரு ரோடு. இந்த ரோடு இருக்குல்ல, இதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம சர்ச்சை அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு கோட்டை சுவர், வீதியான கோட்டை சுவர். அந்த கோட்டை சுவர் என்ன செய்தது? விழுந்தது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோட்டை சுவராக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக விழும். யார் கூட இருந்தா? கர்த்தர் கூட இருந்தா அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை சரியாய் செய்வார். பயப்படாதீங்க, திகையாதீங்க. கூட இருப்பார். கூட இருக்கிறத மாத்திரம் உறுதிப்படுத்திக்கங்க. இருக்கிறாரா? விரும்பி கேளுங்க. நல்ல நல்ல பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? கூடவே இரும், அப்படி தானே? எவ்வளோ அருமையான பாடல். அவர் கூட இருக்கணும். ஆண்டவரே என் கூட இரும். ஸ்தோத்திரம். அப்போது அவர் கூட வந்தால் எல்லா காரியமும் அனுகூலமாய் நிச்சயமாக என்ன செய்திரும்? மாறிடும். எதை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விரும்புங்க, எதிர்பாருங்க. ஸ்தோத்திரம். வருந்தி கேளுங்க. ஆண்டவரே என் கூட இரும், என் கூட வாரும், அற்புதத்தை செய்யும். ஸ்தோத்திரம். இவனை தைரியப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இப்படி பல தடைகளை இவங்க தாண்டி வந்தாங்க. முதல்ல சொன்னேன், யாரால தடை? செங்கடல் தடை, யோர்தான் நதி தடை, எரிகோ தடை, அப்புறம் மனிதர்களால் தடை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய ராஜாக்கள் வாசித்து பாருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இந்த ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருப்ப இவங்கள சாதாரணமான ஆட்கள் கிடையாது, ராட்சசர்கள். அல்லேலூயா. ஆமாம். இவங்க சாதாரண கட்டில் படுக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது இவங்க படுக்கிற கட்டில் எப்படிப்பட்ட கட்டிலாம் தெரியுமா? இரும்பு கட்டில், 13 அடி நீளம், 6 அடி அகலம், அவ்வளவு பெரிய கட்டில். அதில் தான் அந்த ராட்சசர் படுக்கிற, அது வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள், இவர்களையெல்லாம் மேற்கொள்ளுகிறதற்கு
கூட இருந்த தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. கூட இருந்துட்டா போதும், எப்படிப்பட்ட அரக்கனா இருந்தாலும் சரி. தாவீது கூட இருந்தாரா? ஆண்டவர் சவால் விடுறான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், என்னட்ட மோதட்டும். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய நாட்டின் ராஜா, எல்லாருமே பயந்து நிற்கிறான். சாதாரணமான ஒரு மனுஷன், தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கல் சாதாரணமான கூழாங்கல்ல வச்சு ஆள தள்ளிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் கூட இருந்து செய்கிற காரியம். அதான் ஆண்டவருக்கு சாதாரணமான காரியம். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, சோத்திரம், நம்மோடு இருக்கிறவர் பெரிய தேவன். அல்லேலூயா. அவரை மாத்திரம் நீங்கள் காத்துக்கணும். என் கூட இரும், கூட இரும், கூட வாரும், எங்கே போனாலும் கூட வாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஜவுளி கடைக்கு போனாலும் என்ன செய்யணும்? வேண்டாமோ? அதை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் இருங்க. அப்படியா? ஆமாம். ஜவுளி கடை நீங்கள் கூப்பிடலன்னா அங்கே போய் மண்டையை உடைச்சிட்டு இருப்பீங்க. அதை எடுக்கவா, இதை எடுக்கவா, அதை எடுக்க. நாங்கள்லாம் ஜவுளி கடைக்கு போனாலும் ஜோம் பண்ணிட்டு போவோம், ஆண்டவரே உதவி செய்யும், சீக்கிரமாக. அதாங்க, சீக்கிரமாக வெளியே வரணும். ஒரே குழப்பமாயிரும். அதை எடுத்தால் நல்லா இருக்கும், இதை எடுத்தால் நல்லா இருக்கும், அதை எடுத்தால் நல்லா இருக்கும். மேலேருந்து கீழே இருந்து மேலே போகணும், மேலேருந்து கீழே வரணும். அசோகாவாக சுற்றி பார்க்குற வேலையாக தான் இருக்கும். ஒன்றும் ரெடி ஆகாது. ஆண்டவர் கூட இருந்தால் இதுதான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மனசை என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. ஓகே, உனக்கு தகுதியான வஸ்திரம் இதுதான், இதான் நீ உடுக்கணும் சொல்லுவாரா? சொல்லுவார். எனக்கு சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிங்க, முடிஞ்சுது. 12. பாருங்க அந்த வசனத்தை பாரு. எமோரியருடைய 2 ராஜாக்களையும் நீங்கள் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். எவ்வளவு பெரிய காரியம்! கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அது குளவியை அனுப்பி பெரிய ராஜாக்களை துரத்திட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா நம்ம வேலை குறைஞ்சிரும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் எல்லாம் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்காக செய்வார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போமா? நான் தான் நல்லா படிக்கலை. சில பெற்றோர் சொல்கிறத கேட்டு, நான் தான் நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நீயாவது நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு என்ன செய்யணும்? வரணும், கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில் முன்னேறணும். இதைத்தானே நம்ம நினைப்போம். நம்ம பிள்ளைகளை வச்சு இதானே நினைப்போம். நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், அக்கறை உள்ளவர். என் பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது, நான் கூட இருப்பேன். எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தா என்ன? சாதாரண குளவியை வச்சு நினைச்சிட்டாரா? விரட்டிட்டார். அல்லேலூயா. அவர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும். கூட இருக்கணுமா? அல்லேலூயா. நிச்சயமாக கூட இருப்பார். ஓகேயா? ஒரு பாடலை பாடி டைம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஆவிக்குள்ளே ஆராதிக்க போகிறோம். தெரிந்த பாடல் தான். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அப்படி எழுப்பி நில்லுங்க வேகமாக. நல்ல விரும்பி வேண்டி ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொன்ன காரியத்தை மனசில் வச்சுக்கணும். திகையாதுன்னு சொல்கிற காரியம் எதுக்குன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனால் திகையாதுன்னு சொல்கிறார். 2வது யோசுவை பார்த்து திகையாதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, உன் கூட நான் வர்றேன், அதனால் நீ திகையாத, நான் கூட இருக்கேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன். உனக்கும் உன் நிமித்தம் உன் தலைமுறைக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன். உனக்கு விரோதமாக வருகிற தடைகள்லாம் விலகி போகும். முன்பாக போய் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற நல்ல தேவன் அவர். அதனால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எய்தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எய்தினால் விசேஷித்தவள், ராஜா அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. பாடுங்க. எதினால் இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்க. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறவர், மாறாவின் நீரை, ஆமென், கசப்பான நீரை தேனாக மாற்றுகிறவர் என்னோடு உண்டு, என்னோடு உண்டு. உடைய வாழ்க்கை கசப்பாய் இருக்கலாம், மாறாவை போல இருக்கலாம், அதை தேனாக மாற்றுகிற தேவன், தேனாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட வருகிறார், உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். ரபல கரமன விபலன ஷபலன திக்கரபா விபலன ஷபலன விக்கபா ரியந்துரபா. நல்ல 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 ஒரு ஆவியின் நிறைவோட, ஒரு விடுதலையோட, தெய்வீக பலத்தோட விக்கபா ரபல நப ரப விக்கபா ரப லப ரப ரிமான ஷப லம நப. ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிற தேவன், கசப்பை மாற்றுகிற தேவன், மாற்றத்தை தருகிற தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன், உண்மையுள்ள தேவன், கிரியை செய்கிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு வருகிறார், அவர் உங்களோடு வர விரும்புகிறார். ஷபா லபா ரபா நத ரிக்கபா ரியந்துரா லபா ரபா. ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து நல்ல விடுதலையோடு கூட அந்நிய பாஷைகளை பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்க குடும்பத்தோடு கூட இருப்பார், உங்க வீட்டில் மாற்றங்களை தருவார், ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். இன்று முதல் ஒரு மாற்றம் வரும், இன்று முதல் ஒரு மாற்றம் வரும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஷபா லபா ரபா நதியா விக்கபா ரியந்துரபா விக்கபா ரியந்துரபலபா விக்கனா திபாலா கமனா ஷபலா திபாலனா ஷபலபா. ஆமென், 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 ஆமென். உரபல கரமனா விக்கபா ரியந்துரபா. சத்தமா 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 விக்கபர கலமன விபல கர. நல்ல ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து விக்கபல் யத்துர பல விக்கன திப ரப. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார். சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன். நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். ஒரு பல கரமன. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர், நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர், தடைகள் எல்லாம் மாற்றுகிற தேவன். தடைகளை பார்த்து
ஸ்தம்பித்து நிக்காதீங்க. ஆமென். சிலர் நினைக்கிற காரியம், என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்களை நான் சகித்து வருகிறேன், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வேதனைகள், என் வாழ்க்கையில் என்றைக்கு மாற்றம் வரும், என் குடும்பத்தில் என்றைக்கு மாற்றம் வரும், என் கண்ணீருக்கு ஆண்டவர் என்றைக்கு பதில் தருவார்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற தேவன் நான் வல்லமை உள்ள தேவன், அற்புதங்களின் தேவன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்களை அழைத்த தேவன் உங்களை கூட இருந்து எந்த சூழலில் அற்புதங்களை செய்வார். இன்று முதல் ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க வீடுகளில் போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. ஜீவனுள்ள சாட்சியா வந்து சொல்லுவீங்க, இயேசு என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை, பெரிய மாற்றங்களை தர. தகச்சு போகாதீங்க, ஸ்தம்பித்து நிக்காதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிற காரியம் மகா பெரிய காரியம். ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். ஸ்தோத்திரம். இது தாமதம் ஆயிற்றோ என்று நீங்க எண்ணலாம், ஆனாலும் உங்களுக்கு சொன்னதை அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றின ஆண்டவர் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். இந்த சபை நடுவே அசைவாடுகிறார். உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார். ஒரு மன சபலனதி நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு நிமிடம். ஏசப்பா, நான் உம்மால் அழைக்கப்பட்டவன், உம்மால் அழைக்கப்பட்டவள். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. நீர் என்னோடு பேசின வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் தான் எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நீர் தான் வேண்டும். நீர் என்னோடு இருந்தா போதும். நீர்தான் சமாதானப்படுத்துகிறவர், நீர்தான் ஆறுதல் படுத்துகிறவர். ஆண்டவரே, நீர்தான் நம்பிக்கையின் தேவன். ஏசப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஏசப்பா உதவி செய்யுங்க, என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை ஆறுதல் படுத்துங்க. கண்ணீரோட சொல்லுங்க, தேவ சமூகத்தில் கண்ணீரோட சொல்லுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நிச்சயமா மாற்றம் வரும், நிச்சயமா அற்புதம் நடக்கும். அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க, தடைகளை தாண்டி போவீங்க. உங்களை யாரும் தடுத்து விட முடியாது, சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த கல் மேல் சபையை கட்டுவார், சபையை அவர் கட்டுவார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆண்டவர் செய்கிறதை தடுக்கிற ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. அவரே பெரியவர், அவரே உயர்ந்தவர், அவருடைய நாம மாத்திரமே உயர்ந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறத நான் பார்க்குறேன். ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வந்ததை பார்க்குறேன். தேவ பிரசன்னம் எனக்குள்ள வந்ததை நான் பார்க்குறேன். மெய்யாகவே தேவன் இந்த இடத்துல அசைவாடுகிறத உணர்றேன். அவர் உங்களை சந்திக்கிறத நான் பார்க்குறேன். அவர் உங்களோட இடைப்படுகிறத பார்க்குறேன். அநேக இருதயங்கள் உடைக்கப்படுறத பார்க்குறேன். அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து நிற்கிறார். அவர் உங்களை தொடுகிறார். மகனே மகளே என்று அழைக்கிறார். திகையாதே என்று சொல்லுகிறார்.
பயப்படாதே என்று சொல்லுகிறார். திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். சபல கரகனா ரிகபா ரபா நசகரா ரிதோனா தீனா குரா கானாதுல கபா சகுனா துனா து ஹத்திரிமி அந்தரா ரிகோபா ரிவாரா ரிதனா திகோபா ரகானா தகானா சுகானா ரிகோரா ராத்தனபா கானவோ ரிகாரா சகலபா அந்தரவி கோனதியா ஒரு யாத்துரா தலகா நதகா ரிகோரா பார சிகனதா ரிகோர் யாத்துருவி காபரகா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமேன். சிலருக்குள் சில பொல்லாத ஆவி தினந்தோறும் உங்களை மேற்கொள்ள பார்க்கிறது. நீங்க அந்த ஆவியோட போராடி நிற்கிறீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அந்த ஆவியை நீங்க மேற்கொள்ளுவீங்க. இலகுவா நீங்க மேற்கொள்ளுவீங்க. அது உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அது உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் பலனை தருகிறார். அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். வல்லமையை கர்த்தர் தருகிறார். திக்கானா திக்கானா ஒரு அந்தரா லானா திக்காரா ரிக்கபா ரியத்துருவி அந்தரபா ரிபாலக்கார மான சிகரா ரிக்கமானா திக்காரா ரீனா திக்கானா சிகனா ரீமானா ஷகாலானா தியா ரிக்கபா ரியந்துரபா ரக்கமானா தியா. ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல ஏவுகிறார். சிலர் இன்னும் நீங்க பாரத்தை சுமந்து திரிகிறீங்களே. வசனம் இவண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்துக்கொள். நீங்க பாரத்தை சுமக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சுமந்தா இழைச்சு போயிருவீங்க. ஸ்தோத்திரம். நீங்க சுமக்க வேண்டாம், இறைக்கு வைங்கன்னு சொல்றார். அவர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருப்பார். சிலர் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்க. ஸ்தோத்திரம். இது உங்க பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள். உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யணுமோ ஆண்டவர் முன்னின்று செய்வார். அவர் எல்லா காரியத்தை அவர் பொறுப்பெடுக்கிறார். நீங்க பாரப்படாதீங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, பாரப்படாதீங்க. ஏற்ற வேளையில் உங்க பிள்ளைகளை சந்திப்பார். அவங்க இந்த சபையில நாட்டப்படுவாங்க. இந்த சபையில் அவங்க தூணா இருப்பாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. நீங்க விட்ட கண்ணீரை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அந்த கண்ணீருக்கு இன்று பதில் வருகிறது. அவரிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஓரா மானா ஷகரா ரிகமானா ஷிகரபா ரிமானா ஷகலா நதியா. நன்றியோடு மைத்துதிக்கு, நன்றியோடு துதி. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆமே. எல்லா மகிமையும் உமக்குரியது. தொடர்ந்து இந்த சபை ஊழியங்களை ஆளுகை செய்யும். மீதுள்ள நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.